ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம், தமிழ் தேசத்தின் கருப்பு தினம். ஓகே, உலகிட்ட என்னதுக்கு விடுதலை இது கிடைக்காம சுதந்திரம் சாத்தியமில்லை. இது கிடைக்காம சுதந்திரம் சாத்தியமில்லை. இதுல இம்பாசிபிள். அடுத்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு நடந்த அக்கிரமம் பண்ணுவாங்க. அது அக்கிரமம் இந்த பஸ்ல ஆக்கள் வந்திருக்காங்க. வெளியூர்ல இருந்து வந்து இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இதை பத்தி நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல கதைக்க போறோம். ஏன்னா வந்து இடத்தை வச்சு கதைக்கிறது வந்து அழகில் இல்லை. இப்ப 2-3 விஷயத்தை நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்றோம். கைஸ், இப்போ நீங்கள் ஒரு போராட்டத்தை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வரக்குள்ள எடுத்து வந்தாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த அக்காக்கிட்ட என்னண்டு கொஞ்சம் கேட்டு விளங்கி கொண்டாங்க. இது நேரத்தில் ஒரு காலையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த போராட்டம். ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்தண்டு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. முதல் நம்முடைய ஸ்ரீலங்காவில் தமிழினத்துக்கும் சிங்கள இனத்துக்கும் ஆர்ப்பாட்டம் சண்டை நடந்தது தானே, யுத்தம் நடந்தது. விடுதலை புலிகளுக்கும் நம்ம மற்ற இப்பெரிய இராணுவத்துக்கும் சண்டை நடந்தது. அப்படி சண்டை நடக்கும்போது நம்மளோட தமிழ் மக்களை கணக்கே பேரை காணாம போனவங்க. இந்த கணக்கே பேர் நம்ம இப்போ வீட்டுக்கு ஒரு புள்ள கொடுத்து அதில் கணக்கே பேர் இல்லை. அதாச்சும் அவங்களோட இதே ஐடென்டிட்டியே இல்லை. அதாச்சும் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க இருக்காங்களா செத்துட்டாங்கன்ற கூட தெரியாது. சரியா, அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் அது. இப்போ 78 வருஷம் சுதந்திர நாள் ஸ்ரீலங்காண்டா. இப்போ அதில் நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 லாஸ்ட்ல இலங்கை நம்ம நாலு யுத்தம் நடந்தது. அதோட எல்லாம் ஸ்டாப் ஆகி நம்மளோட விடுதலை புலிகள் எல்லாம் முடிஞ்சது. அது எல்லாருமே செத்துட்டாங்கன்ற கதை வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ரீலங்கா ராணுவம் இதாகிட்டாங்கன்னா கதை வந்து அதுக்கப்புறம் அந்த யுத்தத்தில் இது முடிஞ்சது. நம்மளோட வேலுப்பிள்ளை பிரபாகர் தலைவர் வந்து அப்படி அவரில் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இப்படி வந்து கடைசி யுத்தம் தான் 2009 நடந்து யுத்தம் முடிஞ்சது. சரி, அப்போ முடியும் போது தான் நம்மளோட தமிழ் மக்களை கணக்கு பேரை காண வைப்பணுங்க. அவங்கள நம்மள அந்த நீ இப்போ காணாம வந்து போனா நான் உன்னை கேட்கேன், கவர்மெண்ட் போய் கேட்கேன். அப்படி கேட்டு இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு நீதி கிடைக்கல. அதுல வந்து கதவை தட்டும் போது யாரு வந்து தட்டினாலும் நம்மளோட வீட்டுல இருந்து ஒருத்தன் தொலைஞ்சு போயிருக்கான், அவங்களா இருக்க மாட்டாங்களான்னு அந்த வீட்டாக்கு இயங்குவாங்களாம். ஆக்ரோஷத்துக்கு மேலால நடந்ததுல நியூசிக்கு என்ன நம்மளோட டாக்டர் அர்ச்சனா இருக்காரு தானே, அவரே பாராளுமன்றத்தை கதைக்கிற கதையை கேட்டுப்பாரு. அடுத்தது சீமான் இந்தியாவில் இருக்காரு, அவரே கதைக்கிற கதையை கேட்டுப்பாரு. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜேகே ப்ளாக். என்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இலங்கையில் 78வது சுதந்திர தினம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மட்டக்களப்பு மாவட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சுதந்திர தினத்தண்டு என்ன ஸ்பெஷல், என்ன நடக்க போகுது, அதுகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இத்தனை நாளாக வீடியோ வரலன்னு ஃபீல் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஒர்க் அந்த வேலை செய்கிறது வந்து அதில் வந்து டைமே கிடைக்கல. இன்றைக்கி தான் ஒரு இண்டிபெண்டன்ஸ் இந்த சுதந்திர தினத்துக்காண்டி ஒரு லீவு வந்திருக்கு நமக்காண்டி. இந்த லீவில் வந்து நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்னென்ன ஸ்பெஷலாக நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட் பொடியும் தான் போக போகிறோம். இப்போ போயிட்டு அவரை பிக்கப் பண்ண போகணும். அவர் வீடியோவில் கலந்துக்கு வரும். இந்த வீடியோவில் இப்போ நான் போயிட்டு என்ன செய்கிறேன் நான் பார்க்க போகிறேன். இப்போ நான் 10 மணிக்கே கோல் அடித்து வழி கொடுக்குறேன், நம்ம போவோம்னு சொல்லிட்டு நான் உன்ன மாதிரி இல்லை டைமுக்கு வழி கொடுத்து இப்போ வேண்டாம் அவன் சொன்னவன். இப்போ போயிட்டு நம்ம பார்ப்போம் என்ன செய்கிறான்ண்டு. இந்த கிரிக்கு அவனுக்கு ஏன்னா உழவு நாளும் ஒரு கேப் விட்டது எங்களுக்கு 2 பேருக்கும். நான் அவர் பேருக்கு வேலை, எனக்கும் வேலை. ஸோ 2 பேருக்கும் பெரிய கேப்பாக இருந்தது. இதை விட குடும்பக்கார ஒருத்தன் அவனும் வந்து வேலைக்கே போயிட்டான். இன்றைக்கு என்ன நாளண்டு தெரியாமல் வேலைக்கே போயிட்டான். நான் என்ன உங்களை மாதிரி கொம்பனியாடா வேலை 2 கேட்காங்களை பார்த்து. ஸோ இன்றைக்கி வந்து சுதந்திர தினத்துக்காண்டி எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. அவனுக்கு லீவு கிடைக்கல. ஸோ அந்த லீவு கிடைச்சவனை போய் பார்க்க போவேன். நான் வந்து என்ன நடக்குது தெரியும் அவனுக்கு. இப்போ போய் பார்த்தா தான் தெரியும் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு. பாவம் பொடியேன். அவனோட சேர்ந்து தான் நாங்கள் வெட்டிக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம பெஸ்ட்டரை வந்து பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாய். இவன் என்ன எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்துருக்கான்னு பாருங்க கைஸ். அதுவும் இல்லாமல் இவங்களோட வீட்டிலேருந்து வர வழியில் இந்த ரோட்டெலாம் துப்புராக்கிண்டே சுதந்திர தானே ரோட்டெலாம் துப்புராக்கி வச்சுக்காங்க. இது ஒரு கண்டென்ட்டான்னு யோசிச்சிங்கன்னா இதுவும் ஒரு கண்டென்ட் தான். இப்போ வந்த டைமே ஒரு கண்டென்ட் தான் கைஸ். வாங்க போய் போக கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ டவுனுக்கு போகிறோம். ஏற்கனவே நம்மளோட இதில் பெட்ரோல் இருக்குது. ஏன் இப்போ அடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சேமிப்பு இல்லை. இந்த பெட்ரோல் வந்து ஊற உண்டு அப்படி எங்கட தம்பிக்காரண்டு. இதில் வந்து ஒரு கட்டை குறைஞ்சாலும் அவன் 1008 கேள்வி கேட்பான். அதில் கமிட்மெண்ட் வேறையா உங்களுக்கு சரியா. இப்போ நான் போகிறதுக்கு ஆதாரம் கொண்டு அடிக்கிற வீடியோ இந்த ஒரு ஆதாரமாக இருக்கும். இப்போ அடிக்கிறேன்னு சண்டைக்கு வந்தாங்கன்னா அடி வாங்கிடுவேன். அதான் நம்மளோட போய் 2 முருகன் 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 2 முருக
ஹெல்மெட்டை மாத்திரான் இல்லை ஹெல்மெட்டை மாற்றி மாத்திரானே இல்லை 500 வாங்கிட்டியாடா எப்போ வாங்க நீ மச்சத்தில் பழம் வந்து மிச்சத்தில் என்ன செய்கிறோம் அந்த இது என்னமா பச்சை தண்ணியில பழம் ஆரம்பிச்சோம். அவ்வளோதானா என்ன சொல்லுவாங்க மிச்ச தண்ணியில் மீன் கழுவுனே பச்சை தண்ணியில பழம் ஆரம்பிச்சோம். இவன் காடையாள் நாங்கள் 500 பெட்ரோல் அடிச்சு டவுன் பக்கம் நாடு பக்கம் 500 பெட்ரோல் அடிச்சதுல வந்துடா வாவ் 300 ரூபாய்க்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல். இது வந்து 1.7 லிட்டர் வரும். என்ன விளக்கு வேண்டா 2 லிட்டர் 3 இது குறைவு 2 லிட்டருக்கு 3 லிட்டர் குறை 3 லிட்டர் இல்லை 3 என்ன ஒன்று குறையுது 1 மீட்டர். அடுத்தது நான் சொல்ல வரேன் கருத்தோடு இது வர பெண்களை தாண்டட்டும் இல்லை ரவிக்கு ஆடு இங்கே பாருங்க காய்ஸ் சுதந்திர தினத்துக்கும் ரவிக்கிற கடலை கட்டுப்பாடு பார்த்தீங்களா சுதந்திர தினம் வந்து என்னத்துக்கு கொண்டாடப்படுறது எனக்கு டவுட்டா ஏன் தெரியுமா? நானே சுதந்திர தினத்துக்கு வந்து எல்லாருமே வந்து கடையில மூடி போட்டு இன்றைக்காச்சும் ஒரு சுதந்திரமா இருப்பேன் ஒரு எடுப்பாங்கட்டு. ஏன்னா எங்களை ஃபேக்டரிலாம் மூடி எங்களை ஃபேக்டரி பிரெண்டிஸ் எல்லாம் பூட்டி அதே மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன். சரி நான் தனியாக இடத்துல நான் ஒரு இதாக ஒர்க்கராக இருக்கேன். ஆனால் அந்த ஃபேக்டரி மூடி இந்த சுதந்திர தினத்துக்காண்டி ஃபேக்டரிலாம் மூடி இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு கடை மூடுது. அவங்க உழைச்சாதான் அவங்களுக்கு வியாபாரம் தண்டும் அங்கே வர கொண்டு நான் கண்ட பெஸ்ட் கொடி 23 வருஷம் 24 வருஷமானே இல்ல ப்ரோ சுதந்திர தினத்தண்டு நான் கண்ட பெஸ்ட் கொடி சிலங்கா கொடி 6.10 எங்க நீங்க கல்வந்திரி உனக்கு தெரியுமா பைக் கொடுத்து பைக் மாத்திரம் அடி மாத்து வந்து பைக் கொடுத்து போட்டு ப்ரோ இது புது பைக் ப்ரோ ரீப்ளேஸ் பண்ணு நமக்கு ஓடிட்டு வந்தானே கூடியா என்னண்டா ப்ரோ டயர் தேஞ்சு தண்டு ஓட்டு பைக்கை மாத்துறது இல்லை கருத்தொண்டு வருது நான் சொல்ல வரல. நாங்க டவுனுக்கு போய் வீடியோ கண்டினியூ பண்ணோம். ஆனா சுதந்திர தினத்தண்டும் கோயில் திறந்துக்காங்க பாத்தியா? கோயில் திறந்துக்காங்களா? இந்த கோயிலை கட்டி அது பூட்டிடா நாய் இந்த கோயில் பூட்டி இப்ப தாண்டா உண்மையான இலங்கை. ஆனா பிசினஸ் நடக்கும் உண்டாட எந்த பிசினஸ் உடைச்சாலும் இந்த பிசினஸ் மட்டும் உடைக்கலாம். என்னதான் மார்க்கெட்டிங் அதான் இருந்தாலும் அதை வந்தவங்க உள்ளால செஞ்சாலும் வெளியே வந்து நாங்க மூடி இருக்கோம்னு காட்டுறாங்க. சரியா? கொஞ்சம் வேலை செய்யக்குள்ள நம்ம இந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு எப்படின்னா இப்போ இந்த பார் போட்டு தானே ஒயின் ஷாப் போட்டுனால வெளியாக்களுக்கு என்ன இருக்கு ஒயின் ஷாப் போட்டு வந்துருக்கு. இப்போ உள்ளால ஊர்ல இருக்காங்க. இப்போ இந்த ஊர்ல ஒரு ஒயின் ஷாப் இருக்குன்னா அந்த ஊர்ல இருக்காங்க வந்து அந்த ஒயின் ஷாப்ல வந்து சரக்கு வாங்கலாம். ஊர்ல இருக்காங்க மட்டும் வெளியாக்கள் தெரியா வெளியாக்கள் நினைப்பாங்க இந்த ஒயின் ஷாப் காத்தாங்குடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கு அந்த ஸ்ரீலங்கா கொடி போட்டிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுதந்திர நாள். காத்தாங்குடியில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுது. இது சோத்திரியோட மருதமலை ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்காங்கடா அன்னைக்கு. என்ன ப்ரோக்ராம்? அந்த மருதமலை பெட்டிஷன் தானே அங்கே என்ன செஞ்சுக்காங்கடா ஸ்டேட்டில் அமைச்சு பொக்கள் அமைச்சு என்ன செஞ்சுருக்காங்க. நைட் நிறைய தொடக்க பார்த்தேன். சரி பார்த்தீங்களா காத்தாங்குடி எண்ணிங்கி தான் இந்த பேபி கிஃப்டோட காத்தாங்குடி வெல்கம். அவ்வளோதானடா இந்த இது பாருங்க ஆட்டோவில் கொடி வச்சு ஊரை பிரம்மாண்டப்படுத்துறாங்க. எனக்கு தினத்தை அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா கொண்டாடுறாங்க சுதந்திர தினம் கொடி கட்டு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுதந்திர தினம் வந்து நம்மள மட்டக்களப்பு மக்கள் செய்த வேலை இங்கே பாருங்க போலீஸ்காரங்க நிற்காங்க. ஏதோ நடக்குதுடா. ப்ரோ எடு ப்ரோ எடுத்துக்கண்டா போன படிச்சு அங்காட இருக்குதா நியூஸ் இருக்கு நியூஸ் நடக்குது.
சுதந்திர தினத்துக்கு சம்பவம் நடக்குது. ஸோ பெட்டிக்குள்ள காந்தி பாக்கிட்டாங்க சுதந்திர தினத்துக்கு 78ஆம் சுதந்திர தினம் 2026 தேசிய சிறப்பு கௌரவிப்பு. ஆமாடியே நாங்கள் எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா காந்தி பார்க்கில் நிற்கும். காந்தி பார்க்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர 78வது சுதந்திர தினம் வந்து அந்த சிற்பிகளுக்கு கௌரவிப்பாங்க. மட்டக்களப்பில் இருக்குது. அந்த சிற்பிகளுக்கு வந்து கௌரவிக்கிறதமா சில ப்ரோ எனக்கு தெரியா ப்ரோ. பார்ப்போம், அதை கொஞ்சம் வாங்க பார்ப்போம். சிற்பிகள் கௌரவிக்காங்க. கௌரவிப்பா கடும் கௌரவிப்பு. எனக்கு தெரியும். கிளீன் சீலங்க அவ்வளோ ப்ரொஜெக்ட் இருக்காமா. அந்த எங்கேயும் கண்டென்ட்டுக்கு வந்து வீடியோ எடுக்க வந்தாங்க நமக்கு 1000 கதை வைப்பாங்க. இப்போ வந்து அந்த வீடியோ எடுக்க வந்தாங்க. அங்க ஒரு பைக்ல போம்பா சிப்பிகளை வீடியோ எடுக்க வந்தாங்க. ஆனால் வீடியோ எடுக்க வேணும் எடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோ நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஆனால் வீடியோ எடுத்துட்டு வரும் கன்ஃபார்மா. இது யாருன்னு தெரியாம சத்தியமா நாங்கள் வீடியோ அது எடுக்கிற பிளான்ல இல்லை, வரல. எடுக்கிற பிளான்ல வரலாம். அது கேர்ள்ஸ் அவ்வளோ பேரும் தெரியாமா திருக்கோயிலாக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்குது. கொஞ்சம் எடுத்து நாங்கள் ஹெல்மெட் போடல. இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்குது, பார்க்க போகிறோம். ஐ மீன் நிறைய போலீஸ்ரா நான் லைஃப்லேயே பார்த்துடாத போலீஸ் ரெண்டு நிற்காங்க. சுதந்திர லொக் டவர் தானே, லொக் டவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிளப் டவர். இதில் வந்து தேசிய கொடி நாளைக்கு நிறைய போலீஸ் ரவி எல்லாரும் நிற்காங்க. ஆனால் என்னதுக்குன்னு தெரியா என் சுதந்திர தினமாண்ணா இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்ட ஜெயிலுக்கு போகிற நாளாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற ஒரே காரணம் என்ன கேட்குறாங்க தெரியல. அங்கால நான் பார்த்தா கூட பேர் இதில் இன்னும் நடக்குது காய்ஸ். அதை தானே பார்க்க போகிறோம். என்ன நடக்குது பெட்டரா அதால நம்ம அப்படி வருவோம்டா. சரி போயாதால எங்கடா ஒத்துறீங்கல்ல டேய் இதுல ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடந்தவாடா. எனக்கு இப்ப தெரியும். வெற்றிக்குள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஒரு அண்ணா அந்த இதுக்கு சரிலண்ணே இந்த ஹெல்மெட்டை கலட்டு. நாங்க வீடியோ எடுக்க போறோம். சும்மா பாக்குறதுக்கு தான் தூக்குவாங்க. ஹெல்மெட் இல்லை சுத்துறேன் நானே தூக்கி இல்லை. என்ன ஜெயிலோட வைக்கிறதுக்கா இந்த ஓட்டுக்காரு. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழ் தேசத்தின் கருப்பு தினம். ஓகே உலகிட்ட என்னதுக்கு விடுதலை ஆவனா சுருட்டி போட்டுரு. இது எத்தனை மணிக்கு நான் செஞ்சவங்க முடிஞ்சாடலாம். இது கிடைக்காம சுதந்திரம் சாத்தியம் இல்லை. இது கிடைக்காம சுதந்திரம் சாத்தியம் இல்லை. இதுல இம்பாசிபிள். அடுத்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு நடந்தா அக்கிரமம் பண்ணுவாங்க. அது அக்கிரமம் ஜஸ்ட் அதான். இது ஒரு போராட்டம் அடுத்து நடந்ததுடா. இது நடந்துருக்கு. நாங்க லேட்டா வந்துட்டோம். இந்த பஸ்ல ஆட்கள் வந்திருக்காங்க. வெளியூர்ல இருந்து வந்து இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இதை பத்தி நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல கதைக்க போறோம். ஏன்னா வந்து இடத்தை வச்சு கதைக்கிறது வந்து அழகில் இல்லை. இப்ப 2-3 விஷயத்தை நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்றோம். சரி 2-3 விஷயத்த கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இதை பத்தி இந்த விடத்தை நடந்திருக்கு. நாங்க விடத்தை நாங்க வரக்குள்ள நிறைய போலீஸ் நின்றவங்க. ஏனென்று நாங்க விடத்தை விசாரிக்க விரும்பலன்னு போட்டு நாங்கள் அங்கால போயிட்டு எங்களோட வாகனத்தை வச்சு போட்டு நாங்கள் இந்த திரும்பிட்டு வந்து விசாரிக்கணுங்க. அவங்களாம் வந்து ஆக்கள் தான். ஸோ ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்கே இப்பயும் வந்து கொண்டிருக்காங்க. நாங்கள் விசாரித்த 2 பேர் வந்து களுவாஞ்சி இருந்தாங்க. திருக்கோயில்னு சொன்னவங்க. என்ன கிரௌண்ட் அடிக்கிறீங்க? இங்க என்ன கிரௌண்ட் அடிக்கிறீங்க? அடன் கிரௌண்ட் ரெண்டு திருப்பி சுதந்திரம். இப்ப நம்ம ஏன் இங்கால போறோம்னு பாத்தீங்கன்னா வெட்டிக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் பாப்போம். ஏன்னா எல்லா இடத்தையும் வந்து போராட்டம் நடக்கிறது வந்து சொல்லலாம். இந்த இடத்துல அங்கால ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கால ஒரு பாராட்டு விழா நடக்குது. இங்கால மக்கள் துயரம் நடக்குது. அவ்வளவுதான். தமிழ் மக்களுக்காக நடந்த துயரம்.
இப்போ நாங்கள் போகிறது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான். ஆமா. எதிர்பார்த்து வந்து இந்தியாவில் எதுவும் நடக்கும் வேண்டி, ஆனால் இந்தியாவில் வந்து வளமை போல எல்லாமே அது அதில் பாட்டு நடந்து வந்துருக்கு. ஆர்ப்பாட்டம் அது என்ன தெரியுமா? அதுல சோட்டா சொல்லட்டா? அது நம்ம நாடு வீடியோ சொல்லுங்க. கைஸ், இப்போ நீங்கள் ஒரு போராட்டத்தை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வரக்குள்ள எடுத்து வந்தாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து நான் கொஞ்ச நேரம் அந்த அக்காக்கிட்ட என்னன்னு கொஞ்சம் கேட்டு விளங்கி கொண்டாங்க. இது நேரத்தில் ஒரு காலையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த போராட்டம். ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்தண்டு இந்த போராட்டம் நடந்து விட்டுருக்கு. அதுல மென்ஷன் பண்ணிக்காங்க பாத்தீங்களா? என்ன ஸ்ரீலங்கா சுதந்திர தின நாள் தமிழ் மக்களுக்கு கருத்த நாள் உண்டு. அது கருத்த நாள். அது வந்து சுதந்திர தினம் மாதிரியே இல்லை அந்த நாள் அவங்களுக்கு அந்த சுதந்திரம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, முதல் நம்ம ஸ்ரீலங்காவில தமிழினத்துக்கும் சிங்கள இனத்துக்கும் ஆர்ப்பாட்டம் சண்டை நடந்தது தானே, யுத்தம் நடந்தது. விடுதலை புலிகளுக்கும் நம்ம மற்ற இப்ப இருக்கிற இராணுவத்துக்கும் சண்டை நடந்தது. அப்படி சண்டை நடக்கும்போது நம்மளோட தமிழ் மக்களை கணக்கே பேரை காணாம போனோம். இந்த கணக்கே பேர் நம்ம இப்ப வீட்டுக்கு ஒரு புள்ள கொடுத்து அதுல கணக்கே பேர் இல்ல. அதாவது அவங்களோட இதே ஐடென்டிட்டியே இல்லை. அதாவது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க இருக்காங்களா செத்துட்டாங்கன்ற கூட தெரியாது. சரியா? அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் அது. இப்ப 78 வருஷம் சுதந்திர நாள் ஸ்ரீலங்காண்டா. இப்ப அதுல நமக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா 2009 லாஸ்ட்ல இலங்கை நம்ம நாள் யுத்தம் நடந்தது. அதோட எல்லாம் ஸ்டாப் ஆகி நம்மளோட விடுதலை புலிகள் எல்லாம் முடிஞ்சது. அது எல்லாருமே செத்துட்டாங்கன்ற கதை வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ரீலங்கா ராணுவம் இதாகிட்டாங்கன்னா கதை வந்து அதுக்கப்புறம் அந்த யுத்தத்துல இது முடிஞ்சது. அப்படி யுத்தத்துல கதையை பார்க்க போனோம்னா யுத்தம் அது பெரிய அது கடுங்கதை. அது நம்ம கதைக்க கூட. இப்ப என்னென்னு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த யுத்தம் நடந்தது தெரிய கூட கணக்கு அந்த யுத்தம் 2009க்கு பிறகு நம்ம தமிழ் மக்களை கணக்கு பேர் காணல. காணாம போனவங்களை மீட்டுதாங்கன்னு நம்ம ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அதாச்சு 2009 இந்த பிரச்சனை நடந்த 1990 தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட். அப்ப இந்த பிரச்சனை அப்படி அடிபட்டு கடைசியா தான் நம்மளோட வேலுப்பிள்ளை பிரபாகர் தலைவர் வந்து அப்படி அவர்ல அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இப்படி வந்து கடைசி யுத்தம் தான் 2009 நடந்து யுத்தம் முடிஞ்சது. சரி, அப்ப முடியும் போதுதான் நம்மளோட தமிழ் மக்களை கணக்கு பேரை காணாம போனவங்க அவங்களை நம்ம அந்த நீ இப்ப காணாம வந்து போனா நான் உன்னை கேட்கேன், கவர்மெண்ட் போய் கேட்கேன். அப்படி கேட்டு இப்ப வரைக்கும் அதுக்கு ஒரு நீதி கிடைக்கல. அது இப்ப நான் கேட்ட இடத்த ஒரு அம்மா தான் சொன்னவங்க. நாங்க கேட்கணும்னா இவங்களே அவங்கள பாடல இருக்காங்கன்னா அந்த அம்மா சொன்னவங்க. அப்ப சரிதானே? அப்ப அதான் மெயின். அதை வச்சுதான் இவங்க இந்த ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு வருஷமும் செய்யறாங்க. அடுத்த வந்திருந்தவங்க ஒருத்தருமே சொந்தக்காரர்களில மந்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா யாருமே வெட்டுக்குளோ இல்லை. அவங்க எல்லாரும் ஒரு திருக்கோயில் களுவாஞ்சிக்குடி அப்படி வெளி மாவட்டத்துல இல்ல மத்த ஒரு ஊர்லயும் இருக்காங்க. ஒரு ஊர்லயும் வந்திருக்காங்க. அப்ப மகன்களை காணல, அவங்களை காணல, இவங்களை காணலண்டு அம்மாமார் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. அதோட சேர்ந்து வேற மாவட்டத்தில இருந்தும் வந்து ஆட்கள் எடுத்து வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. அதுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வந்து ஒத்துழைச்சு செய்யறாங்கன்னு. அதான் ரீசன். இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஆளை காணலண்டா அவன்ட்டு தெரிய வரணும், அவர் இருக்காரா செத்துட்டாரான்னு தெரிய வரணும். சரியா? அது தெரியாத பட்சத்துல அவங்க மெயினா கேட்கறவனா இவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க செத்துட்டாங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்தா வேற விஷயம். அது முடிஞ்சு செத்துட்டாங்கன்னு. இப்ப இந்த இயக்கம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு அண்ணா சொல்லியிருந்தேன், அவன் நம்ம ஜப்னா அண்ணா, அவன் வெளிநாட்டுல இருக்கேன். இப்ப வீட்டுல வந்து கதவை தட்டும் போது யாரு வந்து தட்டினாலும் நம்மளோட வீட்டுல இருந்து ஒருத்தன் தொலைஞ்சு போயிருக்கான் அவங்களா இருக்க மாட்டாங்களா அந்த வீட்டாக்குள்ள இயங்குவாங்களாம். இல்ல, இந்த இயக்கம் யாரு சொன்னா நம்மளோட அனுரகுமார், நம்மளோட ஜனாதிபதி. இப்ப அவரு தான் இந்த இது சொன்னவர். அவர் சொல்லியிருக்காரு காணாமது எல்லாருக்கு நாங்க ஒரு முடிவு தருவோம்னு சொல்லியிருக்காரு. அதேதான் இது அவர் தான் இந்த கதை சொன்னவர். நீ பாத்தீங்க அவர் இதுல? நான் பாக்கல. அவர் சொல்லியிருக்காரு, உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆள் கதவை தட்டினா அந்த ஆள் உங்களோட வீட்டுக்காராக்களா இருப்பாங்க. அப்படி இல்ல, அந்த உங்களோட வீட்டுல நீ யாரும் காலம் வந்து போய் உங்களோட வீட்டை யாரும் அந்த கதவை தட்டினா உனக்கு உடனே ஃபீல் ஆகும், ஐயோ இவர் தான் வந்திருக்காங்க, அவங்களோட வீட்டுக்காரால வந்திருக்காங்க. அந்த ஃபீல் ஏமாற்றம் தான். எப்படி என் நம்ம அக்வார்ல அது ஒரு ஏமாற்றம். அது ஏக்கம் இருக்குது தானே. அந்த ஏக்கம் எவ்வளவு ஏக்கம் அந்த இடத்துல இருக்கணும் தெரியும். சரியா? இதே நம்ம நாட்டு ஜனாதிபதி சொல்லியிருந்தது. நான் ஒரு வீடியோல அவர் தான் சொல்லியிருக்காரு. அவரே தான் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் தெரியல. அப்படி ஒரு இந்த விடிவு காலத்தை தேடி தான் இப்ப வரைக்கும் 2009 நடந்தது 2026 வந்திருக்கும். 26 வரைக்கும் ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு விடிவு காலத்துக்கு தான். அந்த ஒரு அக்கா சொன்னவங்கள்ட்ட இவர் கேட்டவன் இந்த இது வந்து ஒரு என்னண்டா ஒவ்வொரு வருஷமும் நீங்க வாரீங்க இதுக்கு பலன் கிடைக்குமா என்று கேட்டவன். அது கிடைக்குதோ இல்லையோ தம்பி, நான் ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று சொன்னவங்க. நடத்தப்படும். ஏன்னா சரிதானே, யாரா இருந்தாலும் வீட்டுல உண்ட காலம் அடிச்சு நடத்தா போறோம். அது எதா இருந்தாலும்
அது ஒரு மனுஷனை காலிலண்டா அந்த மனுஷன் இருக்காரா இல்லையான்றது அது அது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் பெயின் தெரியும் நமக்கு. ஸோ அதான் நாங்க வெற்றிக்குள்ள வந்து நாங்களே என்ன ரீசனுக்காக வந்தோம்னா இந்த சுதந்திரம் நடக்கும் ஃபன்னா நடக்காத பார்ப்போம். பட் எனக்கும் பெஸ்ட் டைம் என் லைஃப்லயும் பெஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை கண்ணால பாக்குறேன். அதையும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் தகவல்களை நாங்க சேர்த்தெடுத்தாங்க, இவ்வளவு தகவல்களையும் நாங்க சேர்த்தெடுத்தாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. இதை விட பயங்கரமா நடந்தது. நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் தமிழ் மக்களுக்கும் இந்த சிங்கள மக்களுக்கும் நடந்த பிரச்சனை யூடியூப்ல எடுத்து பார்த்தாலும் ஆக்ரோஷத்துக்கு மேலால நடந்தது நியூஸ் செய்திக்கு. என்ன நம்ம டாக்டர் அர்ச்சுனா இருக்காரு தானே, அவரே பாராளுமன்றத்துல காய்க்கிற கதையை கேட்டுப்பாரு. அடுத்தது சீமான் இந்தியாவில் வைக்காரு, அவரே காய்க்கிற கதையை கேட்டுப்பாரு. அது கதைக்க இல்லடா, அது நமக்கு அது அதுக்குள்ள வந்து இறங்கி அதை பத்தி நிறைய ஆராயணும். அடுத்தது அது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லடா சொல்றேன். அது எவன் நினைச்சாலும் யாரா இருந்தாலும் நமக்கு அது யோசிச்சால் நம்ம கண் கலங்குவோம். அது ஒரு இது ஒன்று நடக்கக்கூடாது, என்னெல்லாம் நடக்கக்கூடாது இருந்த ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு நடந்தது. அணியான கூட நடந்தது. இது நம்ம பிறக்க முதல்ல நடந்த கதை. நம்ம 2009 பிறக்கலையா நீ? 2009 நடந்துச்சு. 2009 விடுதலை புலிகள் கடைசி யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துக்கு தான் நம்ம ஆக்கள் நடத்து. அந்த யுத்தத்துக்கு தான் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஆர்மிக்கு எல்லாரும் போய் சேர்ற மாதிரி தான் நம்ம தமிழ் இனத்துக்காக நம்ம வீட்டுல ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் எடுத்தவங்க. அது பிரச்சனை கல்யாணம் முடிச்சாக்கள் எடுக்காம கல்யாணம் இல்ல கேள்விப்பட்டேன். அப்படி கல்யாணம் அந்த டைம்ல கல்யாணம் முடிச்சிருந்தா அந்த கூப்பிட மாட்டாங்களா, கல்யாணம் முடிக்காத பொடிய மாதிரிலாம் வந்து குடிச்சு போனவங்களாண்டு நான் வேலை செய்யும் போது ஒரு கலந்துரையாடல். சரி, இந்த வீடியோ என்னத்துக்காக நாங்க இவ்வளவு நேரம் கழிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சீன் நடந்ததுக்காண்டி இப்ப நாங்க கண்ணால பார்த்த ஒரு சின்ன ஒரு துண்டை வச்சு 5 நிமிஷம் வந்து நாங்க அடுத்து நின்று அந்த அக்காட்ட கேட்டு சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு அந்த விஷயத்தை பத்தி மட்டும் கழிச்சினாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதான் நாங்க கழிச்சினாங்க. பட் இந்த தெரியாதது நிறைய இருக்கு. அது தெரியணும்டா, நீங்க யூடியூப்ல விசிட் பண்ணி பாருங்க. சின்ன கதைகள், பெரிய கதைகள் எல்லாம் இதை விட பெட்டரான கதைகளும் வரும். ஏதாவது கழிச்சு மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. அவ்வளவுதான். நாங்க வேற ஒரு இப்ப டாபிக் போய் சேர்றோம். அது வரைக்கும் இப்ப இந்த செகண்ட்ல இந்த வீடியோ இந்த டாபிக் நாங்க விடுறோம். அவ்வளவுதான். பாய் பாய் கைஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்று மட்டக்களப்பு மாவட்டத்துல வந்து நாங்க சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றக்கு. ஸோ இதுல வந்து நாங்க எடுத்த வீடியோ அதை விளக்கமா உங்களுக்கு எல்லாரும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா எங்கள் வீடியோக்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல என்ன நல்ல வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நீ என்ன சொல்ல வர? ஹாப்பி சுதந்திர நாள் எல்லாருக்குமே. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்க லைஃப்ல நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய். இந்த வீடியோ எப்படி இருக்கு இல்லையோன்னு தெரியல. பட் எங்களுக்கு ரொம்ப கவலை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமும் அந்த தொலைஞ்சு போனவங்களுக்கு ஒரு தீர்வு இல்லாம கஷ்டப்பட்ட தாய்மார்களும் தான் நம்மளோட குடும்ப உறவு எல்லாருமே தான். அவங்களோட கஷ்டம் பெரிய கஷ்டம், அதுக்கான ஒரு சொல்யூஷன் டக்குன்னு நடந்தா எல்லாமே பெட்டரா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் guys. பாய் பாய். இது போல அடுத்த வருஷம் சந்திப்போம். அடுத்த வருஷமா வீடியோ விட மாட்டியா? இல்ல இந்த சுதந்திர தினத்தை வந்து அடுத்த வருஷமா நம்ம இப்படி ஒரு நடக்குமாண்டு அடுத்த வருஷம் கரெக்ட் டைமுக்கு போயிட்டு அவரது என்ன நடக்குது உங்களுக்கு டைமுக்கு தரோம். நடக்கும். பாய். அவ்வளவுதான். எதுவும் மிஸ்டேக் இருந்தா இதை விட பெட்டரா இருந்து நாங்க இன்னொரு வீடியோ செஞ்சது அதுல சந்திப்போம். அப்படி இருக்கிற வீடியோல மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதை திருத்தி போட்டு பெஸ்ட் ஆகிக்கும். பாய் பாய் கைஸ்.